தங்க நகைகள் மற்றும் சொத்து பத்திரங்களை வங்கிகளில் அடமானம் வைத்து கடன் பெறும் வசதி தற்போது நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் நகை கடனுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதில் தங்கத்தை போல் வெள்ளி பொருட்களையும் வங்கிகளில் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி பொருட்களை அடமானம் வைத்து கடன் பெறும் வசதி அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்கள் என அனைத்தும் அதிகபட்சமாக 10 கிலோ வெள்ளி நகைகளுக்கு கடன் அளிக்கலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தங்க நகைகளை பொறுத்தவரை தனிநபர் ஒருவர் அதிகபட்சமாக 1 கிலோ நகையை அடகு வைத்து கடன் பெறலாம். தங்க நகைகள் மற்றும் சொத்து பத்திரங்களை வங்கிகளில் அடமானம் வைத்து கடன் பெறும் வசதி தற்போது நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் நகை கடனுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதில் தங்கத்தை போல் வெள்ளி பொருட்களையும் வங்கிகளில் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி பொருட்களை அடமானம் வைத்து கடன் பெறும் வசதி அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்கள் என அனைத்தும் அதிகபட்சமாக 10 கிலோ வெள்ளி நகைகளுக்கு கடன் அளிக்கலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தங்க நகைகளை பொறுத்தவரை தனிநபர் ஒருவர் அதிகபட்சமாக 1 கிலோ நகையை அடகு வைத்து கடன் பெறலாம். தங்க நகைகள் மற்றும் சொத்து பத்திரங்களை வங்கிகளில் அடமானம் வைத்து கடன் பெறும் வசதி தற்போது நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் நகை கடனுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதில் தங்கத்தை போல் வெள்ளி பொருட்களையும் வங்கிகளில் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி பொருட்களை அடமானம் வைத்து கடன் பெறும் வசதி அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்கள் என அனைத்தும் அதிகபட்சமாக 10 கிலோ வெள்ளி நகைகளுக்கு கடன் அளிக்கலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தங்க நகைகளை பொறுத்தவரை தனிநபர் ஒருவர் அதிகபட்சமாக 1 கிலோ நகையை அடகு வைத்து கடன் பெறலாம்.